நீங்களே இங்க பாருங்க மேடம், பாருங்க. என்னை இவ்வளவு முட்டாளாக்கிட்டாளே கிருப்பா. அவளை ஏதாவது பண்ணி ஆகணும், அப்பதான் என் ஆத்திரம் அடங்கும். ஆண்டி, அந்த மகாவை பழி வாங்குறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி, இந்த கல்யாணத்தை எப்படியாவது இன்னைக்கே நடத்தியே ஆகணும். அப்பதான் ஆண்டி இவ்ளோ பண்ண அந்த மகா முகத்துல கரிய பூச முடியும். நீ சொல்றத நான் அப்படியே ஏத்துக்கிறேன். அந்த மகாவை தோக்கடிச்சு அவ முகத்துல கரும்புள்ளி செம்புள்ளி குத்தணும்னா இது ஒண்ணுதான் ஒரே வழி. என் உயிரே போனாலும் சரி, இந்த கல்யாணம் நடந்தே தீரும். உனக்கும் விக்ரமுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்காம இங்க இருந்து ஒரு அடி கூட நான் எடுத்து வைக்க மாட்டேன். இனிமே நீங்க யாருக்கு ஃபோன் பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாத்தையும் நான் பண்ணி முடிச்சிட்டேன். அண்ணி, இன்னும் எதுக்கு நாம நின்றுட்டு இருக்கோம்? அதான் ரிஜிஸ்டர் மேரேஜ் நடக்கலன்னு முடிவாகி போயிடுச்சுல. வாங்க வீட்டுக்கு கிளம்பலாம். கிளம்பலாம். ஆனா விக்ரம காணுமே. விக்ரம்? ஆமா, இங்க தானே இருந்தான் விக்ரம். அதுக்குள்ள எங்க போனா? சரி, ஓகே அண்ணி. விக்ரம் எங்க இருக்கான்னு கூட்டிட்டு வந்துருங்க. விக்கி, கூட்டிட்டு வரேன் சார். அதுக்கெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை, அவரே வந்துட்டாரு. என்னாச்சு? என்ன ப்ரோ, வீட்டுக்கு கிளம்பலாமா? என்ன ப்ரோ சைலண்டா இருக்க? வீட்டுக்கு போலாம்ல? என்ன மாப்பிள்ள யோசிக்கிறீங்க? ப்ரோ, ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. வா வீட்டுக்கு போலாம். இல்லடா, வந்த வேலை இன்னும் முடியல. ப்ரோ, என்ன ப்ரோ சொல்ற? வந்த வேலை முடியலையா? அதான் இன்னைக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ண வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டல. இல்ல விஜய், இன்னைக்கு தான் பண்றோம். ப்ரோ, இன்னைக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியே ஆகணுமா? ஆமா, காரணம் எல்லாம் கேட்காத, ஆக வேண்டிய வேலையை பாரு. சரியா? விக்ரம், இப்பதானே கல்யாணம் பண்ண வேண்டாம்னு சொன்னாரு. அதுக்குள்ள அவர் மனசை யார் மாத்தினாங்கன்னு தெரியலையே. அம்மா, உனக்கு என்ன நடந்திருக்கும்னு கண்டுபிடிக்க முடியலையாம்மா? அத்ததாம்மா ஏதேதோ சொல்லி விக்ரம் மனசை மாத்திருக்கணும். கரெக்டா சொன்ன மகா. உன்னால பூசாரிய தான் விலைக்கு வாங்க முடியும், ஆனா நான் அந்த சாமியே விலைக்கு வாங்குவேன். என்ன பாக்குற? நீ பண்ற ஃப்ராடு பித்தலாட்டம் எல்லாத்தையும் என்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ சூறாவளினா நான் சுனாமிடி. கலா, சொல்லுங்க மேடம். இங்க என்னடி வாயை பார்த்துட்டு இருக்க? உள்ள போய் எவ்வளவு நேரம் ஆகும்னு விசாரிச்சுட்டு கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணு. சரிங்க போ. மேடம். தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்னு நினைச்சா இப்ப கழுத்துக்கிட்ட வந்து நிக்குது. இப்ப என்ன சொல்லி கல்யாணத்தை தடுக்கிறதுனே தெரியல. அத்தை, இப்ப எதுக்கு நீங்க புலம்புறீங்க? ஒரு அஸ்திரம் இல்லைன்னா இன்னொரு அஸ்திரம். இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு நமக்கு என்ன வழியா இல்ல? அண்ணி, அந்த ரிஜிஸ்டர் ஆபீசருக்கு ஃபோன் பண்ணி உடனே வர சொல்லுங்க. விஜய், நான் ஆல்ரெடி கால் பண்ணிட்டேன் அவருக்கு.
சார் இப்போ ஆன் தி வேல இருக்காரு. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்ல ரீச் ஆயிடுவாரு. நீ கொஞ்சம் பதறாம இருமா ப்ளீஸ். ரொம்ப அர்ஜென்ட்டா சார்? கொஞ்சம் சார். வெயிட் பண்ணுங்க. என்னம்மா? நாங்க காலையில இருந்து காத்துட்டு இருக்கோம் சார். எப்பதான் கல்யாணம் பண்ணி வைப்பீங்க சார்? என்னது கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? சரியான பட்டிக்காடா இருக்கும் போலயே. ஏமா, நாங்க கூப்பிடும் போது வர மாட்டீங்க, நீங்களா இஷ்டப்படும் போது வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கணும்னா நாங்க பண்ணி வைக்கணுமா? இது என்ன ரிஜிஸ்டர் ஆபீஸ் நினைச்சீங்களா இல்ல போஸ்ட் ஆபீஸ் நினைச்சீங்களா? சார் அப்படிலாம் சொல்லாதீங்க சார். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி இந்த நல்ல காரியத்தை பண்ணி வைங்க சார். உங்களுக்கு புண்ணியமா போகும். என்னம்மா நீ இங்க வந்து பாவம் புண்ணியெல்லாம் பேசிட்டு இருக்க? உன்னை யாருமா அங்க வர சொன்னது? போய் உங்க ஓனரை வர சொல்லுமா. சார் இப்ப நான் போய் உங்களை வர சொல்றாங்கன்னு சொன்னா என்னதான் சார் திட்டுவாங்க? நீங்க எப்ப பண்ணி வைப்பீங்கன்னு சொல்லுங்க சார், நான் போய் சொல்லிடுறேன். அட என்னம்மா நீ கூப்பிடுற நேரத்துக்கு வராம இப்ப வந்து கழுத்தை அறுத்துட்டு இருக்க? இப்பதான் கடைசி டோக்கன் போயிட்டு இருக்கு. ஒரு 15 நிமிஷம் கழிச்சு வந்து பாரு. ரொம்ப நன்றி சார். ஆண்டி, விக்ரம் தான் இன்னைக்கு கல்யாணம் பண்ண வேண்டான்னு உறுதியா இருந்தாரு. அப்புறம் என்ன சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணீங்க? எப்படி ஆண்டி ஒத்துக்கிட்டாரு? விக்ரம் எந்த மகுடிக்கு எப்படி மயங்குவான்னு இந்த நந்தினிக்கு தெரியும். நாம நல்லா ஏமாந்துட்டோம். என்னம்மா சொல்றீங்க? நல்லா ஏமாந்துட்டோம் விக்ரம். எது ஏமாந்துட்டோமா? என்னம்மா சொல்றீங்க? ஆமா விக்ரம், அங்க பாரு. எங்க? பாத்தியா பாத்தியா, சாமியோட பெரிய நம்மளுக்கு மாத்தி சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்ல விக்ரம், பூ போட்டு பார்த்த ஐயர் கூட உண்மையான குருக்கள் கிடையாது. என்னம்மா சொல்றீங்க? ஆமா விக்ரம், நீ வேணா அங்க பாரு. நான் சொன்னது உண்மைன்னு புரியும். ஓம் விநாயகாய நமஹ, ஓம் விக்னராஜாய நமஹ, ஓம் கௌரிபுத்ராய நமஹ, ஓம் கணேஸ்வராய நமஹ, ஓம் ஸ்கந்தாஸ்ருதாய நமஹ, ஓம் அக்ஷயாய நமஹ. சாமி ஆ? ஒரு நிமிஷம் இங்க வாங்களேன். சொல்லுங்கம்மா. சாமி, இந்த சாமிக்கு அர்ச்சகர் யாரு? நீங்க மட்டும்தானா இல்ல வேற யாராவது இருக்காங்களா? நான் மட்டும்தான் இருக்கேன். எதுக்காக கேட்கிறேன்? இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க ஒரு அர்ச்சகர் இருந்தாரு. அபிஷேகம் அலங்காரம்லாம் பண்ணாரு. அப்படியா? நான் இல்லாத நேரத்துல யாரும் இந்த வேலையை பண்ணிட்டு போயிருக்காங்க. எதுக்காக அப்படி பண்ணாங்கன்னு தெரியல. சாமி நீங்க போங்க. இப்ப புரியுதா விக்ரம்? உனக்கு கல்யாணம் நடக்க கூடாதுன்னு வேற யாரும் இந்த வேலையை பார்த்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, உனக்கு பூ போட்டு பார்த்தது கூட உண்மை கிடையாது. எனக்கு தெரியாம ஏதோ ஃப்ராட் தன பண்ணிருக்காங்க. இத கூட தெரியாம நீ தண்ணி எல்லாம் வேற சுமந்து கொடுத்திருக்க. அம்மா, யாருமா அந்த வேலையெல்லாம் பண்ணது? வேற யாரு? நம்ம எதிரிங்க தான். எதிரிங்களா? அப்படின்னா யாரு? எனக்கு எப்படி தெரியும்? ஆனா அவங்க யாருன்னு எனக்கு தெரியலனாலும் அவங்க நோக்கம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். நோக்கமா? ஆமா விக்ரம், உனக்கும் மகாவுக்கும் கல்யாணம் நடக்க கூடாதுங்கிறது தான் அவங்க நோக்கம். எதிரிங்க கிட்ட என்னைக்குமே நம்ம தோக்க கூடாது விக்ரம். அவங்கள நம்ம காலடியில விழுந்து மண்டியிட வைக்கணும். அம்மா, எனக்கு ஒன்னும் புரியல. அதுக்கு இப்ப நாம என்ன பண்ண முடியும்? உனக்கும் மகாவுக்கும் இன்னைக்கே கல்யாணம் நடக்கணும். அம்மா, இத பாரு, எதிரியோட நோக்கம் நிறைவேற கூடாதுன்னா இத நாம இன்னைக்கே பண்ணி ஆகணும். அம்மா, நான் என்ன விக்ரம் யோசிக்கிற? இல்லம்மா, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா என்னமோ தெரியல, ஆரம்பத்துல இருந்தே எனக்கு ஒரு குழப்பமாவே இருக்குது. இதுல தயங்கறதுக்கு என்ன இருக்கு விக்ரம்? நீ லவ் பண்ற மகாவை தானே கல்யாணம் பண்ணிக்க போற? இல்ல, மகாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், அதெல்லாம் ஓகே. ஆனா இந்த அவசர கல்யாணம் தேவையான்னு நான் உங்ககிட்ட கேக்குறேன். இல்ல விக்ரம், நாம எதிரிய ஜெயிக்கணும்னா இத பண்ணி தான் ஆகணும். அது மட்டும் இல்லாம சாமிக்கு இதுல விருப்பம் இல்லைன்னு காட்டி நம்ம எல்லாரையும் ஏமாத்திருக்காங்க. என்ன ஆனாலும் இதை நாம இன்னைக்கு பண்ணி தான் ஆகணும். இல்லம்மா, இது அப்படி இல்ல. நம்மளை ஏமாத்துறதுக்காக இதெல்லாம் பண்ணியிருந்தாலும் இத ஒரு சாமியோட வாக்காதான் என்னால பார்க்க முடியுது. அம்மா, விட்டுருங்கம்மா, இப்போதைக்கு முடிஞ்சது முடிஞ்சதாவே இருக்கட்டும். இல்ல விக்ரம், இத நீ விட்டாலும் நான் விட மாட்டேன்.
எதிரிங்க கால்ல நீ மண்டியிட்டு விழுந்தாலும் நான் விழ மாட்டேன். ஆமா விக்ரம், என் உயிரே போனாலும் நான் மண்டியிட மாட்டேன். அம்மா அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னு இப்ப சொல்றீங்க? உனக்கும் மகாவுக்கும் இன்னைக்கே கல்யாணம் நடக்கணும் விக்ரம். இல்லனா நீ உன் அம்மாவை உயிரோடவே பார்க்க முடியாது விக்ரம். அம்மா 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 என்னம்மா பண்றீங்க? என்ன விடு விக்ரம். விடுங்கம்மா. எதிரிங்க கிட்ட தோக்குறதை விட இப்படி சாகுறது எவ்வளவு மேல. என்ன விடு. ஏன் அப்படி எல்லாம் பண்றீங்க? அம்மா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. விக்ரம், இப்ப நீ ஒத்துக்கலனா நிஜமாவே என் கழுத்து அறுத்து செத்துருவேன். அம்மா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அம்மா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இப்படி எல்லாம் பண்ணாதீங்கம்மா. விடு விக்ரம், எனக்கு ரெண்டு சாய்ஸ் தான் இருக்கு. ஒண்ணு நான் எதிரியை ஜெயிக்கணும், இல்லனா நான் தோக்கறதுக்கு முன்னாடி சாகணும். என்ன விடு. அம்மா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. ஒண்ணு முடிவு பண்ணு. அம்மா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அம்மா சொல்லு விக்ரம், நான் என்ன பண்ணட்டும்? நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா இல்லனா கழுத்து அறுத்துட்டு சாகணுமா? விடுங்க. அம்மா நான் சொல்றத கேளுங்களே. அம்மா விடுங்கன்னு சொல்றேன்ல. விடு. இப்போ என்ன? நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அவ்வளவுதானே? நான் ஒத்துக்கிறேன். நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆண்டி, நீங்க சாதிச்சிட்டீங்க ஆண்டி. கரைக்கவே முடியாத கல்ல கூட நீங்க கரைச்சு காட்டிட்டீங்க. கிருப்பா, விக்ரம பொறுத்த வரைக்கும் வழிவிடு விநாயகனா இல்ல வளத்தை இந்த அம்மாவான்னு கேட்டா அவன் என்னைக்குமே வளத்தை இந்த அம்மா பக்கம் தான் நிப்பான். அதுக்காக தான் இப்படி ஒரு தூண்டில் போட்டேன். சூப்பர் ஆண்டி. அம்மா ஏன் இப்படி பண்ணாங்க? என்ன அவசரம்? எதுக்காக இந்த கல்யாணத்தை இன்னைக்கே பண்ணணும்னு துடிக்கிறாங்க? நான் என்ன மகாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு நான் சொன்னேன்? அம்மா ஏன் அப்படி பண்றாங்கன்னே தெரியலையே. இன்னைக்கு வேண்டாம் தானே சொன்னேன். அம்மாவுக்கே தெரியும் நான் மகாவை எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு. அவளுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அப்படி இருந்து இன்னைக்கே கல்யாணம் பண்ணணும்னு ஏன் ஒத்த கால்ல நிக்கிறாங்க? மகாவோட அப்பா அம்மாவை மீறி என்னால மகாவை கல்யாணம் பண்ண முடியாதா? இந்த ஊரை எதிர்த்து நின்னாலும் நான் மகாவை தூக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணுவேன்னு அவங்களுக்கு தெரியுமே. அப்புறம் ஏன் இப்படி பண்றாங்க? அவங்க மனசுல எதையோ வச்சுக்கிட்டு தான் இப்படி பண்றாங்கன்னு நினைக்கிறேன். விக்ரம் சார், மேடம் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. இன்னும் 15 நிமிஷத்துல உங்களுக்கும் மகாவுக்கும் கல்யாணமா? ரெடியா இருக்க சொன்னாங்க. வாங்க சார். மகா, 15 நிமிஷத்துல கல்யாணம் நடக்க போதான். அதுக்குள்ள நீ சொன்ன ஆபீசர் இங்க வந்துருவாரா? அத்தை, அவர் 10 நிமிஷத்துல வந்துருவேன்னு சொல்லியிருக்காரு. நமக்கு இன்னும் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ராவே இருக்கு. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. நம்மள மீறி இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. ஆமா, நீங்க யாரை எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் மகா. நீங்க என்னதான் குட்டிக்காரணம் போட்டாலும் அந்த ஆபீசர் இங்க வந்து சேர மாட்டாரு. ஏய், யாரா பண்ணுங்க? தெரியலையே சார். ஹலோ மேடம். டேய், நந்தினி பேசுறேன்டா. சொல்லுங்க மேடம். நான் ஒரு வேலை சொல்றேன், அதை உடனே செஞ்சு முடிக்கணும். சொல்லுங்க மேடம், சொல்லுங்க, பண்ணிடுறோம். ஓகே மேடம், நீங்க வைங்க, வேலையை முடிச்சிட்டு உங்களுக்கு கால் பண்றோம். டேய், அந்த ஆபீசர் இந்த ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்குள்ளே என்ட்ரி ஆக கூடாது. வர்ற வழியிலே அந்த ஆளை மடக்கி அந்த ஆளு கொண்டு வர ஆதாரத்தை புடிங்கிடுங்க. சரி மேடம், அதான் நீங்க சொல்லிட்டீங்களே, நாங்க பாத்துக்கிறோம், நீங்க வைங்க. டேய் வாங்கடா. டேய், அந்த கார் தாண்டா, அடிச்சு தூக்குடா அவனை.
எதுக்காக நம்ம காரை வந்து மோதுறானுங்கன்னு தெரியவே இல்லையடா. மாட்டினா ஆளையே காலி பண்ணிடுவானுங்க போல இருக்கு. சீக்கிரமா போடா, ஃபாஸ்டா போ. சரிங்க சார். ஏய் ஃபாஸ்டா போறான்டா, அடிச்சு தூக்குடா அவனை. எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம்டா. ஓட சீக்கிரம் அடிச்சு தூக்குடா அவனை. நிமிஷம் ஆச்சு, இன்னும் ரெஜிஸ்டரை காணும். என்னாச்சுன்னு தெரியலையே. அவர் வந்தா தானே கல்யாணத்தை நிறுத்த முடியும். மகா, அந்த ரெஜிஸ்டர் வந்து கல்யாணத்தை நிறுத்திடுவாருன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அது ஒரு போதும் நடக்காது. அம்மா, நான் போய் ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். நீங்க இங்கே இருங்க. போனை எடுத்துக்கிட்டு தனியா போறியா? நீ என்ன பிளான் பண்ணாலும் அதை நான் நடக்க விட மாட்டேன் மகா. இன்னைக்கு நீ என்கிட்ட தோக்க போறது உறுதி. ஹலோ சார், நான் பேசுறது கேக்குதா? ஹலோ சார், கேக்குதுங்களா? ஹலோ சார், வந்துட்டீங்களா? இல்லம்மா, வர வழியில ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுமா. பிரச்சனையா? சார், என்ன சார் சொல்றீங்க? ஆமாம்மா, யாருன்னே தெரியல. ரவுடி பசங்க அவனுங்க லாரியை கொண்டு வந்து என் கார் மேல இடிக்கிறானுங்கம்மா. என்ன கொல்ல பாக்குறாங்கம்மா அவங்க. சார், என்ன சார் சொல்றீங்க? ஆமாம்மா, நான் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துகிட்டு இருக்கேன். ஆனாலும் விடாம அவங்க எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வராங்கம்மா. காரை நிறுத்தினோம்னா என்ன கொன்றுவாங்கம்மா. இது கண்டிப்பா அத்தியோட வேலையா தான் இருக்கும். சார், நீங்க எதுவும் பயப்படாதீங்க சார். நான் சொல்ற மாதிரி செய்யுங்களேன். சார், இப்ப நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க? சார், நீங்க வேணா ஒண்ணு செய்யுங்க. நேரா போய் அடுத்து வர லெஃப்ட்ல கட் பண்ணி உள்ள வாங்களே. அது ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வரக்கூடிய ரூட்டே இல்லையாம்மா? ஐயோ சார், அது எனக்கு தெரியும் சார். நீங்க போங்க, நான் சொல்றேன். யோ, நேரா போயிட்டு லெஃப்ட் அடியா. சரிங்க சார். டேய், என்னடா அவன் லெஃப்ட்ல போறான்? ரெஜிஸ்டர் ஆபீஸ் ரைட்ல தானே இருக்கு. டேய், அவன் நம்மள டைவர்ட் பண்றான்டா. ஏய், அதுவும் நல்லதுதான். அவன் ரெஜிஸ்டர் ஆபீஸ் பக்கம் போகாம எங்க வேணாலும் சுத்திட்டோம். அவனை விடாம துரத்தி அவங்கிட்ட இருந்து டாக்குமெண்ட்டை மட்டும் புடுங்கிட்டா போதும். மாப்பிள்ள, மகா ஃபோன் பேச போனா இன்னும் திரும்பி வரல. என்னாச்சுன்னு போய் பாக்குறீங்களா? இல்ல வேண்டாம் அத்தை, அண்ணி போகும்போது நம்மள இங்கே தானே இருக்க சொல்லிட்டு போயிருக்காங்க. இல்ல மாப்பிள்ள, எனக்கு ஏதோ பயமா இருக்கு. நீங்க போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறீங்களா? சரிங்க அத்தை. டோக்கன் நம்பர் 8 விக்ரம் மகாலட்சுமி உள்ள வாங்க. மேடம், நம்மள தான் கூப்பிடுறாங்க. விக்ரம், நல்ல நேரம் முடியறதுக்குள்ள ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். வா மகா, வா. விக்ரம், என்ன பாத்துட்டு இருக்க? வா. வாங்க விக்ரம். வாப்பா, வா. மாப்பிள்ள, எல்லாருமே உள்ள போயிட்டாங்க. இப்ப என்ன மாப்பிள்ள பண்றது? அத்தை, நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க உள்ள போங்க, நான் போய் மகானியை கூட்டிட்டு வந்துடுறேன். விக்கி, பார்த்து கூட்டிட்டு போங்க. நீங்க போங்க, நான் கூட்டிட்டு வந்துடுறேன். வாங்கம்மா, வாங்க போலாம். சார், ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்ல டர்ன் பண்ணுங்களேன். டேய், என்னடா ரைட்ல இண்டிகேட்டர் போறான்?
இந்த பாரு ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்ல திருப்புறான்டா. ரொம்ப விடாம லெஃப்ட்ல போடா. அவன் நம்மள டைவர்ட் பண்ணி தப்பிக்க பார்க்கலான்னு பார்க்கறான். விடாம விரட்டுறா அவனை. அண்ணி எங்க போனாங்கன்னு தெரியலையே. ச்சே. எல்லாரும் வந்துட்டீங்கல்ல? வந்துட்டாங்க சார். இதுல விக்ரம் மகாலட்சுமி யாரு? இதோ இவங்க 2 பேரும் தான். விக்ரமுக்கு 2 பேரு, மகாலட்சுமிக்கு 2 பேரு. சாட்சி கையெழுத்து போட வந்திருக்காங்களா? ரெடியா இருக்காங்க சார். மகாலட்சுமி இந்தாங்க சைன் பண்ணுங்க. விக்ரம் நீங்க சைன் பண்ணுங்க. சைன் போடு.